Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம 90s kids ஓட favorite sweet ₹1 பெட்டிக்கடை பால்கோவா எப்படி பண்றதுன்னு பாத்துறலாங்களா. இத ஹல்கோவான்னு கூட சொல்வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு வந்துட்டு ஹல்கோவா பண்றதுக்காக 1/4 கப் வந்துட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஏலக்காய் அது கூட சேர்த்துட்டு இத நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம சர்க்கரைய பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இத அப்படியே தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம 1/2 கப் நெய் வந்துட்டு இதுல சேர்த்துக்கலாம். எந்த கப்ல சர்க்கரை எடுத்தீங்களோ அந்த கப்லயே 1/2 கப் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டுங்க, வெயிட் பண்ணலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு 1 கப் மைதா எடுத்துக்கலாங்க. மைதாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இத நெய்ல சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. நம்ம எடுத்திருக்க மைதாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாம. எந்த கப்ல சர்க்கரை எடுத்தமோ அந்த கப்ல தான் நான் 1 கப் மைதா எடுத்து சேர்த்திருக்கேன். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப வந்து மீதி இருக்கிற மைதாவையும் சேர்த்துட்டு நெய்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாம. இப்ப பாருங்க, மைதா வந்துட்டு நெய்ல ஃபுல்லாவுமே கலந்துருச்சு. மைதாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லாவே இது வேகணுங்க. அதனால இத இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 90s kids இந்த ஹல்கோவாவை யாருமே மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டுங்க. இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது நல்லாவே இப்ப வெந்துட்டு இருக்கு. மைதாவோட பச்சை வாசனை எல்லாம் லைட்டா போயிட்டே இருக்குதுங்க. ஒரு 8ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது எதுவும் கரிஞ்சிடாம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது வேக வேக உங்களுக்கு வந்துட்டு நெய் வந்து நல்லா பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த ஹல்கோவா செய்யறதுக்கு உங்களுக்கு குறைவான டைம் தான் தேவைப்படும். ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். இப்ப பாருங்க, நெய் அப்படியே லைட்டா பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கூட கொஞ்ச நேரம் வேகணும். இப்ப பாருங்க, நெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு மைதால இருந்து. ஒரு 8ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே நமக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்ப வந்து ரொம்ப நைஸா இருக்கு. இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்க பவுடர் பண்ணிருக்க சுகர் பவுடர் வந்து இது நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஆறனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம சுகர் பவுடர் இதுல சேர்த்துக்கணுங்க. அதனால நல்லா ஆற விட்டுருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்துட்டு இதுல சுகர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம எடுத்திருக்க 1/4 கப் சுகர் பவுடர் வந்து இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா மாவுலையுமே கரெக்டா படுற மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சூடா இருக்கும்போது போடக்கூடாதுங்க சுகர் பவுடர். நீங்க வந்து ஆறுனதுக்கு அப்புறமா சுகர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
இப்ப பாருங்க நல்லாவே பிசைஞ்சாச்சு. இதை வந்துட்டு இனி ஒரு இதுல மாத்திக்கலாம். இனி ஒரு டப்பால வேணாலும் மாத்திக்கலாம், இல்ல பாத்திரத்துல வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நமக்கு எந்த மாதிரி சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டு இத வந்து கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வந்துட்டு பெருசா வேணும்னா நீங்க வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல இருக்கிற பாத்திரத்துல இத போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. அப்படியே வந்து மேல வந்து ஷேப் பண்ணி விட்டுருங்க. இத வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டா வரும். இப்ப பாருங்க நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து கட் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு நல்லா கட் ஆகுதுன்னு. இதை அப்படியே இனி ஒரு பிளேட்ல திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா வந்துடும். தட்டை கூட வேண்டாம், அப்படியே உங்களுக்கு வந்துடும். பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. இந்த ஹல்கோவா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதா இருக்குங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும். குறைவான டைம்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் பெர்ஃபெக்ட்டான ஸ்வீட்டா இருக்குங்க. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. உங்க வீட்லயும் இதை எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் வந்து இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். கிட்ஸோட ஃபேவரட் ஸ்வீட் இப்ப நம்ம வீட்லயும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.